தமிழக திரையுலகினுடைய முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவருடைய செட்டுக்குள் நுழைந்தாலே மற்ற நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் எழுந்து நின்று மரியாதை செய்வாங்க. சார், அண்ணன் அப்படின்னு சொற்களை தாண்டி அவர் யாருமே சொன்னதே கிடையாது. ஆனால் இந்த இமயத்தையே ஒருமையில், அதுவும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய துணிச்சல் ஒரு நடிகைக்கு மட்டும்தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் உச்சத்தில் இருந்த காலத்திலேயே பானுமதி அவரை மிக சாதாரணமாக மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன், இங்கே வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இதை கேட்கும் போதெல்லாம் படப்பிடிப்பு தலைமை ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைஞ்சிருமா. ஆனால் எம்ஜிஆரோ எவ்வித கோபமும் காட்டாமல் புன்னகையோடு அவர் அருகே போவாங்க அப்படின்னு சினித்துறையினர் சொல்கிறாங்க. பானுமதி தன்னை விட வயதில் மூத்தவங்க அப்படின்றதுனாலும் அவரிடம் இருந்த அபாரமான கலைத்திறமையாலும் எம்ஜிஆர் அந்த மரியாதையை அவருக்கு வழங்கியிருக்காரு. எம்ஜிஆரினுடைய திரையுலக வாழ்க்கையில் மிக முக்கியமான திரைப்படம் நாடோடி மன்னன். இந்த படத்தை எம்ஜிஆரை இயக்கப் போவதாக சொன்னப்போ அவரிடம் நேருக்கு நேராக முரண்பட்டவங்க பானுமதி. மிஸ்டர் ராமச்சந்திரன், நீங்கள் இயக்குனராக இருந்தால் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு முகத்துக்கு நேராக சொன்னாங்களாம். ஒரு சூப்பர் ஸ்டாரினுடைய கனவு திட்டத்தை விமர்சிக்கும் தைரியம் அன்றைக்கே பானுமதி அவர்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு. இருந்தாலும் பானுமதியின் நேர்மையையும் திறமையும் மதித்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த கசப்புகளை தாண்டி அவருடன் இணைந்து நடிச்சிருக்கிறாரு. காலங்கள் உருண்டோடி இருக்கு. எம்ஜிஆரினுடைய தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏறினார். ஒரு காலத்தில் தன்னை உரிமையில் கூப்பிட்டவங்க அப்படின்ற ஈகோ கொஞ்சம் கூட இல்லாமல் தமிழக அரசு இசை கல்லூரியை தொடங்கிய போது அதன் முதல்வர் பொறுப்பை ஏற்க பானுமதியை தான் அவர் கூப்பிட்டிருக்காரு. ஒரு முதல்வர் மற்றொருவருக்கு வழங்கிய அந்த அங்கீகாரம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எம்ஜிஆர் அப்படின்னாலும் ஆளுமையை பெயர் சொல்லி அழைத்ததில் இருந்த அகங்காரம் கிடையாது. அது சக கலைஞரின் மீது அவர் கொண்டிருந்த ஒரு அளவற்ற உரிமை. இன்று எத்தனையோ நடிகைகள் வந்தாலும் மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு கம்பீரமாக அழைத்த பானுமதியின் அந்த துணிச்சலும் அதை ரசித்த எம்ஜிஆரினுடைய பெருந்தன்மையும் என்றைக்குமே அழியாதது. இப்போது எம்ஜிஆர் அவர்களை பெயர் சொல்லி அழைத்த ஒரே ஒரு நடிகை அப்படின்ற பெருமைக்குரியவங்க பானுமதி அவர்கள் அப்படின்ற விஷயம் இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு. பொதுவாகவே சாதித்தவர்களையும் சரி, மக்களுக்காக நின்றவர்களையும் சரி அவ்வளவு எளிதாக இந்த உலகம் மறந்து விடாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதருள் மாணிக்கமாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள். அவரை பற்றி தான் இப்போ எல்லோருமே மிக பெருமையாக பேசி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.